பரஞ்சோதிக்கு என் பகிரா பகலாம் பேசும் போது எப்போதாரமலிக்கு பாசம் பரஞ்சோதிக்கு என் பகிரா பகலாம் பேசும் போது எப்போதாரமலிக்கு நேசமும் அழகிய அணிகள் அணிந்த தோழியே, நாம் இரவு பகலாக சிவனை பற்றியே பேசுவோம். அப்பொழுதெல்லாம் பரஞ்சோதி ஆகிய சிவனின் பேரில் மட்டும்தான் எனக்கு பாசம் உள்ளது என்று நீ சொல்வாய். ஆனால் இப்பொழுது மலர் படுக்கையின் மேல் உனக்கு நேசம் வந்து விட்டதா என்றாள் ஒருத்தி. சீசி, விளையாட்டாகவோ வசமாகவோ நோன்பு நேரத்தில் பேச வேண்டாம். தேவர்கள் சிவனின் கால் தொட்டு கும்பிடும் போது அவரின் கால் கூசும். அவர் பாதம் தாமரை பூ போன்றது. அந்த திருவடியை நமக்கு கொடுக்க வருகிறார். அது அருள். அவர் ஒளிமயமானவர், சிவலோக நாயகர். சிதம்பரத்தில் சிற்றம்பலத்தில் நடமாடும் அவருக்கு அன்பானவர்கள் யார் என்று கேட்டால் இன்னொருத்தி. எம்பாவை என்ற அழகானவரே, நாங்கள் எல்லாரும் அன்பானவர்கள். இவ்வுண்மையை ஏற்றுக்கொள், ஆராய்ந்து பார் என்றார்கள் மற்ற பெண்கள். இரண்டாவது பாடல் பாசம் பரஞ்சோதிக்கென்பாய். நேற்று உங்க கூட பேசுற பொழுது கடவுள் மேலதான் பாசம் பக்தி அப்படின்னு சொன்னியே. இப்ப தூங்கின உடனே பகவான் மேல வைக்க வேண்டிய பக்தியை படுக்க மேல வச்சிட்டியே. நேசமும் வைத்தனையும் நேரிழையாய். வெளியே இருக்கவங்க கேட்கிறாங்க, உள்ளே இருக்கவ என்ன சொல்றா? கடவுளை பத்தி பேச வேண்டிய நேரத்துல விளையாடுறீங்களே, நான் இன்னும் தூங்கல, முடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். சீசி, இவையும் சிலவோ விளையாடி இயேசுவிடம் ஈதோ. எம்பெருமான் காத்திருக்கிறான். விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் கடவுள் காத்திருக்கிறார். சீக்கிரமா எந்திரிச்சு வா. ஒருத்தி எழுப்பக்கூடிய பாடல் பரஞ்சோதி. அதான் ரொம்ப முக்கியம். கடவுளுக்கு என்ன பேரு? ஜோதிமயமாய் இருக்கக்கூடியவர். மாணிக்க வாசக பெருந்தகை கடவுளை பலவிதமாக பாடினாலும் இந்த திருவம்பாவை திருவண்ணாமலை அப்படின்னு வர்ற பொழுது ஜோதிமயமாக காண்கிறார். சோதியே சுடரே சூடொளி விளக்கே அப்படி பாடுற பாட்டு பாசம் பரஞ்சோதிக்கென்பாய். இப்ப என்ன, நேற்று பேச்சு இப்ப மாறி போச்சா? உள்ள உட்கவர் எந்திரிக்காம படுத்துக்கிட்டே பதில் சொல்றான். விளையாடாதீங்க. சீசி, இவையும் சிலவோ விளையாடி இயேசுவிடம் ஈதோ. விண்ணோர்கள் ஏற்றுதற்கு கூசும் மலர்பாதம். தேவர்கள் எல்லாம் தலையில உள்ள மணிமகுடம் சிவபெருமான் காலில் படுறாப்பல கும்பிடுறாங்களாம்.
அது என்ன ஆச்சா? இவருக்கு கூசுதான். ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்தும் ஈசனார்க்கு அன்பார் யாம் யார். ஆண்டவனுக்கு அன்பு எப்படி? நம்ம சாதாரணமானவர்கள். எழுந்திருந்து வா என்று அவர்கள் கேட்க இந்த பெண் பதில் சொல்ல ஒரு வழியாக எழுகிறாள். இவங்க எல்லாரும் சேர்ந்து அடுத்த வீட்டுக்கு போகிறார்கள். இதை அற்புதமாக மேதா கார்த்திகேயன் அவர்கள் பாடினார்கள். அந்த பொண்ணுக்கு நம்முடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதம்.